தமிழ் சினிமா வரும்போது இவ்வளோ நல்ல நல்ல படங்கள் வரும்போது தமிழ் சினிமா பற்றி ஒரு மோசமான செய்திகளும் நீங்கள் பத்திரிக்கையில் பார்த்துட்டு இருப்பீங்க. அதாவது இந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டார், அந்த நடிகர் அரெஸ்ட் ஆகிட்டாரு, ட்ரக் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் யாராவது சொல்கிறதுன்னா, சினிமாவில் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தொலைவு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் எல்லா ப்ரொடியூசர்ஸும் கண்டிப்பாக ட்ரிங்க்ஸ் அடிக்கிற காட்சிகளையும் ட்ரக்ஸ் சீனாக கண்டிப்பாக வைக்கவே கூடாதுன்றது என்னுடைய கோரிக்கை. அது எவ்வளோ தூரம் விற்கிறோமோ அது நியூ நார்மலாக மாறி போச்சு. அதாவது ட்ரக் அடிக்கிறது தப்பே இல்லை, ட்ரிங்க்ஸ் அடிக்கிறது தப்பே இல்லைன்ற ஒரு நியூ நார்மல் மென்டாலிட்டி யங் ஜென்ரேஷன் மத்தியில் வந்ததோடு தான் இன்னைக்கு ஏதாவது ஒரு டிப்ரெஷன் ஆச்சுன்னா போகிறோம், ட்ரக்ஸ்க்கு போகிற சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. அதில் சினிமா சம்மந்தப்பட்ட யாராவது வந்துட்டாங்கன்னா அது ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறி போகுது. அது சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு கெட்ட பேர் உருவாக்கும். சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே ட்ரக் அடிப்பாங்க போல இருக்கு, எல்லாருமே ட்ரிங்க்ஸ் அடிப்பாங்க போல இருக்கு, கெட்ட ஒரு அபிப்பிராயம் இண்டஸ்ட்ரி மேலே வந்துடுது. அது வராமல் இருக்கணும்னா அதுக்கு இண்டஸ்ட்ரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் தயாரிப்பாளர்களுக்கும் என்னுடைய சம்மந்தப்பட்ட நான் படங்களுக்கு இப்போயே சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், சார் ட்ரக்ஸ் வேணாம் சார், சீனே வேணாம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அந்த மாதிரி எல்லோருமே நம்ம ஒரு ரிசால்வ் எடுத்துக்கணும். ட்ரக்ஸ் சீன் நான் வைக்க மாட்டேன் என் படத்தில், ட்ரிங்க்ஸ் சீனை முடிஞ்ச வரையும் குறைச்சிருங்க, ஒரு டைம் பாஸாக சின்னதாக காமிச்சா போகிறோம். ஏன்னா இது நியூ நார்மலாக மாறக்கூடாது. இளைஞர்கள் மத்தியில் இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை ட்ரக் அடிக்கிறதுன்ற ஒரு மனப்பான்மை நம்ம கொண்டு வந்தாகணும். அதுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிற எல்லோருமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் என்னுடைய கோரிக்கை. மிகப்பெரிய இயக்குநர்களும் மிகப்பெரிய தயாரிப்பாளர்களும் இதை ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பண்ணாதான், இல்லைன்னா ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக மாறுறது நாளைக்கு சமுதாயத்தில் மிகப்பெரிய சீர்கேட்டை உண்டாக்குறது தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த நேரத்தில் இந்த சீரியஸான விஷயத்த சொல்லி, ஏன்னா திடீர்னு ஒரு ஷாக்கு, பரபரப்பான நியூஸ், எல்லா யூடியூப் சேனல்லையும் இதே ஒரு டாக்காக போயிட்டு தமிழ் சினிமாவை கொஞ்சம் குறைச்சி மதிப்பிடுற ஒரு எண்ணம் வந்துட்டு இருக்கு. நம்ம இண்டஸ்ட்ரி பொறுத்தவரையும் த கிரேட்டஸ்ட் ஹை இஸ் கிவிங் கிரேட்டஸ்ட் ஃபிலிம்ஸ். சூப்பர் டூப்பர் ஃபிலிம்ஸை கொடுத்து அந்த படங்கள் மூலமாக நம்ம கிரேட்டஸ்ட் ஹை கிடைக்கணும், நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் கிடைக்கணும், அந்த போதை கிடைக்கணும். அந்த போதை என்பது வெற்றி போதை. நல்ல படங்களை கொடுத்துருக்குறோன்ற அந்த வெற்றி போதையோட நம்ம ஜெயிக்கணும். அதுதான் தமிழ் சினிமா அடுத்த கட்டம் கொண்டு போவோம். அப்படிப்பட்ட ஒரு போதை விஷ்ணு விஷால் அவர்களுக்கும் அவருடைய தம்பி ருத்ரா அவர்களுக்கும் மிகப்பெரிய போதையா 11th ஜூலை கிடைக்கணும், மிகப்பெரிய வெற்றி கிடைக்கணும்னு வாழ்த்துக்களோட என்ன உரை வச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. Thank you so much for the warm wishes and your kind advice, sir. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். விஷ்ணு சொன்ன ஸ்டோரியோட கண்டினியூஷனாக நான் ஒன்று சொல்கிறேன். எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ரமேஷ் குடாவில் சார் வந்தார், மீட் பண்ண வந்தார். வந்துட்டு சொன்னார், எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம், அது போய் ஒரு ஃபோன் எடுத்து அப்படி கையில் கொடுத்தாரு. அந்த சாங் ப்ளே ஆச்சு. பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே சொன்னார், என்னோட 2வது மகனை நான் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னாரு. ஸோ நான் ஐ டென்ட் நோ த ஸ்டோரி பிஹைண்ட் திஸ். ஐ செட், ஓ ஓகே, ஸோ ஓகே. நவ் ஐ ஃபீல் அந்த அந்த வார்த்தைக்கான அர்த்தமும் கனமும் எனக்கு இன்னும் வேறையாக தெரியுது. அண்ட் வி ஆல் சீக் குட்னஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்லதும் இந்த சமூகத்தில் ஒரு நல்லதும் பார்க்கும்போது வி ஆர் டச்ட். ஸோ அப்படியான ஒரு மொமெண்ட்டை தான் நீங்கள் எங்களுக்கு உங்கள் லைஃப்பை ஒரு மொமெண்ட்டாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இட் இஸ் டச்ட் எவ்ரிபடி. All of us feel very good about it. So on that note, I'll get into this, whatever that I saw on the screen. So first thing that struck me was the music. Very brilliant. The beat, the rhythm, the sounds, everything was very nice. And songs நல்லா work ஆயிருந்து. Overall and the energy and the vibe of or young energy is there throughout musically. And the cast who we saw on screen, there's avanga sonna madri I could sense that they were really friends. Avanga it was not like they had performed, they had done something for the camera. Adukku directoriyum and the cameramaniyum kuda nama mention pannom, because I didn't feel the camera placed anywhere. It was just they were just having some their own time and mari irundhu. Whatever that we saw of the four of them on their own. So it felt like a very nice, warm and intimate film about a few young people and their aspirations and their failures and their ups and downs. இதெல்லாமே இந்த ப்ராமிஸ் எல்லாமே இருக்கு இந்த படம் பார்க்கும்போது. Not just Rudra, all the actors are very convincingly fitting into the role that has been given to them. And இப்போ
அவர் அங்கே யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், ருத்ரா முதல்ல கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்தது, இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா நிற்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் நர்வஸாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன். பட் எனக்கு படம் இந்த whatever footage I saw எனக்கு அது தெரியல. மேபி டைரக்டர் கேர்ஃபுல்லாக அதை எடிட் அவுட் பண்ணிட்டாரா தெரியல, எனக்கு கான்ஷியஸாக இருந்தது. பட் இட் டென்ட் ஃபீல் லைக் யூ வேர் கான்ஷியஸாகவோ நர்வஸாகவோ இருக்க மாதிரி எனக்கு தெரியல. இட் இஸ் அ promising film. I wish the whole team a great success. Thank you very much. And நான் இங்கே வந்ததுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் விஷ்ணு சொன்ன மாதிரி ரமேஷ் குடாவலா சார் தான். அவர் எனக்கு 2011 தெரியும். அப்பப்போ பேசுவார், திடீர்னு சொல்லுவார் வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு. நான் பயந்துருவேன், சார் என்ன சார் அப்படி சொல்கிறீங்க? நோ யா வி ஆர் ஃப்ரெண்ட்ஸ், வில் வாட் மேன் யூ நாட் கால் மீ இன் அ லாங் டைம் அப்படின்னு அப்பப்போ ஃபோன் பண்ணி பேசுவார். அண்ட் இஃப் ஐ ஹாவ் some doubts about certain things, I will call him and he'll immediately, like அவர் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னெலாம் தெரியாது, ஃபோன் பண்ணி do you have a minute ன்னு கேட்பேன். எஸ் அப்படின்னா then I will discuss, I'll ask and he'll start explaining until the point சரி சார் போதும் சார் எனக்கு அந்த அளவுக்கு. என்னை பார்க்க வந்தப்போ he gave me something that I needed, very important information he gave, and thank you for all the informations and thank you very much.